வணக்கம் நண்பர்களே, டாக்டர் மகாலிங்கம். இன்னைக்கு நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றது ஒரு கில்லிங்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரீசெண்டா ஒரு நண்பர் வந்திருந்தாரு. அவருக்கு என்ன தொந்தரவுன்னு பார்த்தீங்கன்னா, விறைப்புத்தன்மை குறைபாடுக்காக அவராவே என்ன பண்ணியிருக்காரு, எந்த டாக்டரையும் கன்சல்ட் பண்ணாம சில மாத்திரை மருந்துகள், சில மூலிகை மருந்துகள் எல்லாமே மெடிக்கல்ல வாங்கி பயன்படுத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு மேல எடுத்துக்க போகும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நல்ல ஒரு விறைப்புத்தன்மை கிடைச்சிருக்கு. தென் இன்டர்கோர்ஸ் டைம் அதிகமாயிருக்கு. தாம்பத்தியம் அந்த நேரமும் அதிகமாயிருக்கு. ஆனா, அதற்கு அடுத்து அந்த மருந்துகள் அவர் பயன்படுத்துற நிப்பாட்டின பின்னாடி அவருக்கு முழுவதும் விறைப்புத்தன்மை குறைந்த மாதிரி ரொம்ப தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ரொம்ப மன உளைச்சலோட வந்தாரு. அந்த மாதிரியான செயற்கை விறைப்புத்தன்மைக்கு நீங்க அடிக்டட் ஆயிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட இயற்கை விறைப்புத்தன்மையை நீங்க உணரவே முடியாது. செயற்கை விறைப்புத்தன்மை என்பது என்னைக்குமே ஒரு ஆபத்தான விஷயம் தான். அதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு உண்மையிலே விறைப்புத்தன்மை குறைபாடு இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். விறைப்புத்தன்மை குறைபாடு இருந்ததுன்னா, அருகில் உள்ள உங்க குடும்ப மருத்துவர அணுகி அதுக்கான பரிசோதனைகளை செஞ்சு அத நிவர்த்தி பண்ண பாருங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனா, விறைப்புத்தன்மை குறைபாடுக்கு இன்றைய காலகட்டத்தில ஹார்மோனல் ப்ராப்ளத்தினால வருதா? இல்ல ரத்த நாளங்கள்ல பாதிப்புனால வருதா? இல்ல நரம்பு கோளாறுனால வருதா? இல்ல சில வாழ்வியல் நோய்கள், சர்க்கரை நோய்கள், ரத்த கொதிப்பு, இருதயம் சார்ந்த நோய்கள், சிலருக்கு உடல் பருமன் அதிகமாகறதுனால, சில வாழ்வியல் பழக்கங்களான ஸ்மோக்கிங் பண்றது, ஆல்கஹால் அதிகமா எடுத்துக்கிறது, புகையிலை பயன்படுத்துறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறது, ரொம்ப நைட் ஷிஃப்ட் பார்க்குறது, அ தூக்கம் ஒழுங்கா தூங்காத நிலை ஏற்படும்போது கூட இந்த மாதிரியான விறைப்புத்தன்மை குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க சரி பண்றதுக்கான முறையான மருத்துவ அறிவுரைப்படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீவிங்